ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் என் சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது அதாவது அன்பாக்சிங். நான் ஆல்ரெடி சோனி பிராண்ட் பாவிச்சேன். நான் ஹெட்ஃபோன் இது நான் ஆல்ரெடி பாவிச்சு கொண்டிருக்கிற ஹெட்ஃபோன் சின்ன ஹெட்ஃபோன் உண்டு. அப்போ நான் ட்ராவல் பண்ணும்போது கூடுதலாக இப்படி ஒரு பெரிய ஹெட்ஃபோனுண்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமென்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணினது சோனி WH-1000 XM4. இது நார்மலாக நான் சில ஹெட்ஃபோன்ஸுகள் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு சோனி கொஞ்சம் எனக்கு பெட்டராக இருந்துச்சு. என்னென்னு சொன்னால் சோனியில் கொஞ்சம் மியூசிக் பேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்குமெண்டு. ஸோ அப்போ நான் இதை சூஸ் பண்ணினேன். இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமென்னு சொல்லிவிட்டு எல்லா ஷோரூமில் போய் பார்த்தேன். இதில் என்ன ஒரு கூட பெனிஃபிட்னு சொன்னால் இதில் நாங்கள் இப்போ இந்த ஹெட்ஃபோன் ஒரு சின்ன ஹெட்ஃபோன், காதில் தான் போடலாம், காது சைட்டில் போடுவோம். இது என்னென்னா ஃபுல்லாக காதை அப்படியே கவர் பண்ணும். மற்ற கூகுள் அசிஸ்டண்ட் இருக்குது, மற்றது எலக்ட்ரா இருக்குது, மற்றது 30 ஹவர்ஸ் 30 ஹவர்ஸ் பவர் சார்ஜ் பண்ணி இருக்கும். எங்களுக்கு 30 ஹவர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் வயர்லெஸில் ஒர்க் பண்ணுது. மற்ற நாய்ஸ் கேன்சலிங் இருக்குது. நாங்கள் இங்கே போகும்போது நாய்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு வெளிச்சத்தம் தேவையில்லை. இல்லாட்டி எங்களுக்கு நாங்கள் அந்த சத்தத்தை இல்லாமல் நாங்கள் ரிலாக்ஸாக கொஞ்சம் எங்களோட மியூசிக்கை கேட்கணும்னு சொன்னால் நாங்கள் நாய்ஸ் கேன்சலிங் பட்டன் அமர்த்தி போட்டு நாங்கள் இதெல்லாம் அடுத்த இதில் ரெண்டுக்கும் சப்போர்ட் பண்ணும். அதாவது ஐஃபோன் ஐபேடுகளுக்கும் சப்போர்ட் பண்ணும். சாம்சங் எல்லா பிராண்டுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஆண்ட்ராய்ட் சிஸ்டத்துக்கும் சப்போர்ட் பண்ணும் இது. ஓகே, நாங்கள் இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, சீல் பேக்காக வந்திருக்கு அப்படியே. ஸோ நான் இதை இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது தெரியலையே. ஓகே ஓகே இந்த சைட்டால் எடுக்க வருது. யா, நல்ல ஒரு கவர் தான், நல்ல ஒரு கவரில் அடிச்சிருக்காங்க. ஓகே, இதில் என்ன மாதிரின்னு போட்டிருக்காங்க. இதை ஆப் நாங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி டிரெக்டாக நாங்கள் ப்ளூடூத்தில் போய் ப்ளூடூத்தை ஆன் பண்ணி போட்டு வைஃபை இதுலேயும் ஒர்க் பண்ணுமென்னு நினைக்கிறேன். என்னடையா வைஃபை இதுலேயும் வேலை செய்யும். ஓகே, அடுத்தது நாங்கள் ஓ மை காட், வாவ் 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 ஒரு அதுக்கண்டு ஒரு பிரிம்பா ஒரு சின்ன ஒரு பேக் மாதிரி பாக்ஸ் பேக் கொண்டு வந்துருக்குறாங்க. ஓகே, இது கேட்லாக் எல்லாம் சும்மா பேசிக் திங்ஸ் இருக்கும். இதுக்குள்ள எங்களுக்கு தேவையில்லை. இதுக்கும் பார்ப்போம் ஓப்பன் பண்ணி. ஓகே, இந்த கேட்லாக் நாய்ஸ் கேன்சலிங். ஓகே, ஓகே, இதில் சும்மா பிக்சர்ஸ் அதில் போட்டிருப்பாங்க. என்ன மாதிரி கனெக்ட் பண்ணுறது, என்ன மாதிரி ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஓகே, நாங்கள் நேரடியாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்போ ஓகே இந்த பாக்ஸை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். இது நல்ல ஐடியா தானே. என்னென்னா நாங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிக்க இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சு அப்படியே இதை எங்களோட பேக்கில் பின் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே, வாவ், வெரி நைஸ். நல்லா தான் செய்திருக்கிறாங்க. ரெண்டும் அப்படியே மடித்து வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயே எங்களுக்கு மடித்து வச்சு இருக்குது. ஓகே, நாங்கள் இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இது எல்லாத்துக்கு அசைவு இருக்கும். மற்றது இது எங்களோட காதுக்குள்ளே போடலாம். இதில் ஆட்டோமேட்டிக்காக எங்களோட
டச்சில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்த வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு ஓகே, நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணி கொண்டு போகும்போது எங்களுக்கு வந்து சார்ஜ் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் டிரெக்டாகவே இதில் இந்த இதில் இந்த பின்னை அடித்து போட்டு நாங்கள் சாங் கேட்கலாம், இல்லாட்டி கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து சார்ஜ் போடுறதுக்கான கேபிள். அண்ட் இதில் என்ன புதுசாக வந்து வந்துருக்காங்க. ஓகே, இது வந்து நாங்கள் இப்போ ஓகே, இது என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள்கிட்ட நார்மலாக நாங்கள் இதை போட்டு மியூசிக் கேட்போம். ஓகே, இதே நாங்கள் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தெரியும், நார்மலாக ஃப்ளைட்டில் வந்து இப்படியான ஒரு பின் தான் அதில் இருக்கும். இந்த பின் வந்து நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ எங்களோட ஃபோனுகள்லையோ இல்லாட்டி எங்களோட இதுலேயும் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ அதால் என்னென்னு சொன்னால் இந்த பின்னை தந்துருக்குறாங்க. இதை நாங்கள் டிரெக்டாகவே அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற டிஸ்பிளேக்கு கீழே இருக்கிற நாங்கள் ஹெட்ஃபோன் செருகிற அவங்க தார ஹெட்ஃபோன் நாங்கள் போடுறதுக்கு இதே மாதிரி ஒரு பின் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த பின்னை வந்து அதுலேயே அடிச்சுட்டு இதுக்குள்ளே வந்து எங்களோட இந்த ஹெட்ஃபோனோட பின்னை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதை நாங்களே எங்களோட ஹெட்ஃபோனில் போட்டோம்னு சொன்னால் டிரெக்டாக வந்து எங்களோட ஹெட்ஃபோனில் வந்து நாங்கள் அந்த மியூசிக்கை கேட்கலாம். அதில் நாங்கள் மூவி பார்த்தோம்னு சொன்னால் இதே ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி வந்து இந்த சவுண்டை அவங்களோட அந்த சின்ன ஹெட்ஃபோனில் இல்லாமல் எங்களோட நார்மலாக நாங்கள் வேண்டியிருக்கிற இந்த சொனிலேயே வந்து கேட்கலாம். அதான் ஒரு இதுக்குள்ள ஒரு பெனிஃபிட் உண்டு. அடுத்த வந்து சின்ன இது வந்து இருந்திருக்காங்க. ஓகே, இது வந்து நாங்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கண்டா, இதில் வந்து நாங்கள் நார்மலாக வந்து சவுண்ட் வந்து இந்த சைட்டில், அதாவது ரைட் சைட்டில் நாங்கள் வந்து உதாரணமாக இப்போ இதில் இருந்து கொண்டு இப்போ நாங்கள் மியூசிக் கொண்டு கேட்க வந்து எங்களுக்கு சவுண்ட் வந்து கூடவே இருக்குது. ஓகே, நாங்கள் இங்கேருந்து மேலே இப்படி இது என்னமென்னு சொன்னால் அந்த மியூசிக்கின்ற சவுண்ட் வந்து கூடும். இதே சவுண்ட் குறைக்கணுமெண்டா இதில் எந்த இப்படி கீழே நாங்கள் தள்ளினோம்னு சொன்னால் இந்த சவுண்ட் வந்து குறையும். அதே மாதிரி ப்ளே பண்ணி கொண்டு கேட்க புஷ் பண்ணலாம், நெக்ஸ்ட் பண்ணலாம், பேக்குக்கு போகலாம். இதில் வந்து இந்த ரைட் சைட்டில் இருக்கிற இந்த இதில் வந்து நார்மலாக இப்போ எல்லாமே வந்து ஹெட்ஃபோனில் இப்படி தான் வருது. என்னென்னு சொன்னால் இப்போ நான் வந்து இந்த ஹெட்ஃபோனை பாவிக்க இந்த ஹெட்ஃபோனில் வந்து நான் நாய்ஸ் ஹேண்ட்லிங் பண்ண போகிறேன்டா இல்லாட்டி வந்து ஏதாவது கோல் அட்டென்ட் பண்ண போகிறேன்டா இதில் ஒருக்கா அப்படி கிளிக் பண்ணினேன்டாலும் சரி. அப்படி இல்லை எனக்கு திருப்பி இப்போ ஒரு சாங் போய் கொண்டிருக்கு, புஷ் பண்ணணும் இல்லாட்டி அந்த கோலை அட்டென்ட் பண்ணணுமெண்டா எல்லாம் இதுலேயே ஒருக்கா ஒன் டைம் இது பண்ணினா கோல் ஆன்சர் பண்ணும். ரெண்டு தரம் இதுன்னு சொன்னால் இப்போ நாய்ஸ் கேன்சல் பண்ணப்படும், இல்லாட்டி வந்து நார்மல் நாய்ஸுக்கு வரும். அப்படி இதுலேயே வந்து கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம். அதே சேம் ஃபீச்சர்ஸை தான் இதில் தந்துருக்குறாங்க. என்ன இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால எங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அடுத்தது வந்து நீங்கள் இந்த காது வந்து இதுக்குள்ளேயே போகும். அதால் வந்து இப்போ யூரோப்பில் இருக்கிற இன்னும் இது வேணுனதுக்கு இன்னும் ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னு சொன்னால் நான் வேணுனதுக்கு ரீசன் என்னென்னு சொன்னால் இந்த ஹெட்ஃபோனில் வந்து இப்போ நாங்கள் குளிர் நேரங்களில் கூட இதை யூஸ் பண்ணுவோம். இது ஜோக்காக இருக்கும். இந்த குளிர் நேரங்களில் இதை போட்டால் சம்டைம் வந்து இப்போ சினோ கொட்டி இருக்கிற நேரங்களில் நாங்கள் இதை யூஸ் பண்ணி கொண்டு போகிறோம். இது வந்து சில நேரங்கள்ங்கிற காதுலேருந்து கலண்டு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ கலண்டு விழுந்தேன்டா சினோக்குள்ளே அதை தேடி எடுக்கணும். அடுத்தது வந்து காது வந்து இந்த குளிருக்குள்ளே வந்து எங்களுக்கு காதுக்குள்ளே வந்து குளிர் போய் கொண்டிருக்கும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதால எங்களோட காதுக்குள்ளே வந்து எந்த குளிரும் போகாது. என்னடா இது கவர் பண்ணி கொண்டிருக்கும். ஓகே, இது கவர் பண்ணி கொண்டிருக்கும். மற்றது வந்து எங்களுக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்குது. சரியா, இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். எங்களோட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். எங்களோட தலையின்ற சைஸை வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. வந்து இது கவரோடு இருக்கிறதால இன்னும் வந்து ஒரு நல்ல என்னென்னு சொன்னால் இந்த கவர் எல்லாம் இருக்கிறதால வந்து எங்களுக்கு இங்கே கேம் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுவும் வந்து நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு கவரோண்டு தான் இருக்குது. இங்கே நல்ல ஒரு போட்டுன்ற இதில் செய்திருக்காங்க. ஓகே, யூஸ் பண்ணி பார்ப்போம் இப்படி இருக்காண்டி. இது கனகாலத்துக்கு முதல் வந்துட்டுது, பட் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். நான் இப்போ தான் ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு. ஓகே, இந்த ஹெட்ஃபோனை விட என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் யூஸ் பண்ணினேன். அப்போ வந்து நானும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் என்று சொல்லி போட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம் தான் அடுத்தது யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். இப்படியான வீடியோக்கள் பார்க்குறதுக்கு எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுருங்கோ. இப்படியான வீடியோக்கள் எப்போவுமே உங்களுக்கு வந்து நான் போட்டுக்கொண்டிருப்பேன்.
ஓகே, இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு என்ன மாதிரி என்று சொல்லுங்கள். என்னென்னு சொன்னால் இது வந்து எந்த பர்சனல், அதாவது என்னட்ட ஏற்கனவே ஒரு ஹெட்ஃபோன் இருக்கே இதை வேணுனதுன்ற ரீசன் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பார்க்கலாம், இப்படி அடுத்த இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய்.